இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன். நன்றி. 1. தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? விடை தொல்காப்பியம். விளக்கம்: இது தமிழில் கிடைத்திருக்கும் மிக தொன்மையான இலக்கண நூல் ஆகும். இது எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களை கொண்டது. வினா 2. தமிழில் உள்ள பூவின் 7 நிலைகள் யாவை? விடை அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். விளக்கம்: இது பூவின் தோற்றத்திலிருந்து முழுமையாக மலர்ந்து இறுதியில் வாடி மண்ணில் விழும் வரையுள்ள 7 படிநிலைகளை குறிக்கும். வினா 3. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு மைனஸ் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பாரதியாரின் குயில் பாட்டு. விளக்கம்: மகாகவி பாரதியார் தமிழ்மொழியின் சிறப்பை பற்றி பாடும்போது தமிழ்மொழியானது வானம் வரை உள்ள அனைத்து பொருள்களின் இயல்புகளையும் அளந்து அறிந்துள்ளது என்று கூறியுள்ளார். வினா 4. ஆழியுடை என்பதன் பொருள் யாது? விடை கடலால் சூழப்பட்ட. விளக்கம்: ஆழி என்றால் கடல். கடலால் சூழப்பட்ட உலகத்தைத்தான் இது குறிக்கிறது. வினா 5. கனிச்சாறு என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். விளக்கம்: இவர் பெருஞ்சித்திரனார் என்ற பெயரில் அறியப்படுகிறார். இவர் தமிழ் உணர்வை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியுள்ளார். இவரது நூல்களில் கனிச்சாறு மிகவும் புகழ்பெற்றது. வினா 6. நிகழ்காலம் காட்டும் இடைநிலை எது? விடை கிறு, கின்று, ஆனின்று. விளக்கம்: ஒரு வினைச்சொல்லில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து அச்செயல் இப்பொழுது நடக்கிறது என்பதை குறிக்கும் இடைநிலைகள் இவை. எக்ஸ்கா இஷ்ட நடக்கிறான் மைனஸ் நடன்கிறான். வினா 7. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விடை இளங்கோவடிகள். விளக்கம்: இது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகும். இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் அழைக்கப்படுகிறது. வினா 8. நிலவு, ஞாயிறு, மழை ஆகியவற்றை வாழ்த்தும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். விளக்கம்: இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் இயற்கையை போற்றும் விதமாக முதன்முதலில் திங்கள், நிலவு, ஞாயிறு, சூரியன், மாமழை ஆகியவற்றை வாழ்த்தி பாடியுள்ளார். வினா 9. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விடை நன்றி கூட்டல் அறிதல். விளக்கம்: இது புணர்ச்சியின்படி பிரிக்கப்பட்டுள்ளது. பிறர் செய்த உதவியை மறவாமல் இருப்பது நன்றி அறிதல் எனப்படும். வினா 10. இம்மை என்பதன் எதிர்ப்பதம் என்ன? விடை மறுமை. விளக்கம்: இம்மை என்றால் இந்த உலகம், இந்த வாழ்வு. மறுமை என்றால் அடுத்த உலகம், அடுத்த வாழ்வு என்று பொருள்.